ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அற்புதமான ஒரு பௌர்ணமியானது உருவாகியிருக்குங்க. பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமியானது உருவானாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே தனித்துவமான சிறப்புகளானது இருக்குது. பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாவே சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலும் எல்லாருமே கிரிவலம் போகிறத வழக்கமாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நிறைய பேர் செய்து பலனடைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒருவர்னால் அது குரு தான். பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக நம்ம குருவை சொல்லுவோம். ஆனால் வழிபாடு செய்கிறது என்னவோ இறைவனை விட குருவை தான் முதலிடத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவனாக இருந்தாலுமே கூட நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய முதல் இடத்துல குரு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட குருவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த குரு பூர்ணிமா. வரக்கூடிய ஜூலை 10 வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ குரு பகவானுக்கு உரிய நாளிலே வந்திருக்கிறதுனால குருவையும் வழிபாடுகள் செய்யுங்க. குரு நவகிரகங்களில் குரு பகவானையும் வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். ஏன்னா காலங்காலமாகவே நிறைய விஷயங்கள் கடைபிடிச்சிட்டு வரதில்லை. ஒன்று என்னென்னா குருவுக்கு நன்றி சொல்லக்கூடியது. ஸோ இது பழங்காலத்துலேருந்தே செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். இன்றைக்கி உங்களுடைய குரு யாரை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு நன்றி சொல்லக்கூடிய விதமாக அவங்களுடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பௌர்ணமியை குருநாதருக்காக நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய ஆசை கிடைக்கும். ஸோ இதனால் வழிபாடு செய்யும் பொழுது குருவினுடைய அருளும் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பௌர்ணமியில் நிறைய வழிபாடுகள் செய்யலாம். ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம ஒரு மாதிரியான வழிபாட்டு முறைகள் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது, அதுவும் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட இருக்குது, கிரக அமைப்புகள்லாம் எங்கே இருக்குது, அந்த கிரகங்கள் எந்த இடத்துலேருந்து என்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க, இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசம் ராசி. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அந்தந்த கிரக நிலைகளுக்கு ஏற்ப மாறுபாடு அடையுது. ஆனாலுமே கூட இந்த காலகட்டங்களில் இப்போ எப்படி இருக்குது, இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சராசரியான ஒரு மாதமாக தான் இருக்குது. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களை காட்டிலும் இது கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் சூரியனுடைய பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாதம் மாதம் சூரிய பகவான் மாறும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை கொடுப்பாரு. ஸோ சூரிய பெயர்ச்சி இந்த மாதத்தினுடைய முதல் பாதி வரைக்குமே அனுகூலமான ஒரு பலன்களை தாங்க உங்களுக்கு கொடுக்க இருக்குது. அதே போல் 2ஆம் பாதியில் பலவீனமான பலன்களை கொடுக்க இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாகவும் நீங்கள் இருக்கணும். அதே போல் 5வது வீட்டில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகி இருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா மேசராசினிகளை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. ஸோ செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு சராசரியை விட பலவீனமான பலன்களை தான் தரப்போகிறாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. அடுத்தபடியாக புதன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 4வது வீட்டில் இருந்து அருள்பாலிக்க போகிறாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான ஒரு விஷயந்தாங்க. இருந்தாலும் ஜூலை 18க்கு பிறகு வக்ர நிலையை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த புதன் வக்ர நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த வலிமையில் குறைவுகள் எல்லாம் ஏற்படும். அப்படியே அந்த சக்தி குறையும் பொழுது உங்களுக்கு பலன்களும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஆனால் ஜூலை 18க்கு அப்புறமா ஒரு சில எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைச்சிக்கோங்க. அடுத்ததாக குரு பெயர்ச்சி. இந்த குரு பார்த்திங்கன்னா 3வது வீட்டில் இருக்கிறாரு. அதுவும் ராகுவினுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ இந்த குரு தொடர்புடைய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் வழங்குவார். ஆனால் ஜூலை 26 அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது இல்லைங்களா, அந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்குது. ஜூலை 26 வரைக்குமே உங்களுக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ ஜூலை 26க்கு அப்புறம் 3வது வீட்டில் சுக்கிரன் போகக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு சராசரியை விட
ஒரு சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மாதம் சுக்கிரன் பொதுவாகவே உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை தான் தர இருக்கிறாரு. ஸோ அவர் பயிற்சி ஆனாலும் சரி, பயிற்சி ஆகாமல் இருந்தாலும் சரி, அதே இடத்துல இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வந்து கொடுக்க போகிறாரு. அடுத்து 12வது வீட்டில் மீனத்தில் சனியினுடைய பயிற்சி வந்து இருக்குது. அதுவும் இந்த சனி பார்த்திங்கன்னா ஜூலை 13க்கு அப்புறமா வக்ர நிலை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ 13ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தடைகளை வந்து பார்க்க வேண்டி இருக்கும். ஆனாலுமே கூட அந்த தடை உங்களுக்கு ஏற்பட்டாலும் முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ பெருசாக உங்களுக்கு பாதிப்புலாம் எதுவும் இருக்காது. ராகுவினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாப வீட்டில் வந்து இருக்க போகுது. இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு லாப வீட்டில் கும்ப ராசியில் குரு நட்சத்திரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். கேது பார்த்திங்கன்னா 5வது வீட்டில் வந்து பயிற்சியாகி இருக்காரு. சூரியனுடைய ராசியில், அதாவது சிம்மத்தில் வந்து இருக்கிறாரு. இந்த கேது பார்த்திங்கன்னா ஜூலை 19 வரைக்குமே சூரியனுடைய ராசியில் தான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா தான் சுக்கிரனுடைய ராசிக்கு வந்து மாறுவார். ஸோ இந்த டைமில் மேசராசி நேயர்களே, உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கிரகம் 12வது வீட்டில் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சனியினுடைய இந்த நிலை உங்களுக்கு நல்லதாக இல்லை. ஸோ நீங்கள் பிறந்த இடத்த விட்டு கொஞ்சம் தொலைவில் நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக வந்து இருப்பீங்க. இல்லைனா வெளியூர் தொடர்பான வேலைகளை செய்யக்கூடியவங்க, இவங்க தான் வந்து நல்ல பலன்களை வந்து பெறுவீங்க. அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ அது நீங்கள் வேலை விஷயமாகவும் இருக்கலாம், இல்லைனா சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, பிறந்த வீட்டை விட்டு, அந்த பிறந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதுக்கு பாருங்கள். கல்வியினுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் சாதகமாக தான் இருக்குது. பெருசாக பாதிப்புலாம் இருக்குது. அதே போல் குடும்ப விஷயங்கள்லையும் நீங்கள் சாதகமான பலன்களை தான் பெறுவீங்க. பெருசாக பயப்பட தேவையில்லை. காதல் உறவுகள் பார்த்த வரைக்கும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய உரையாடல்கள் தொலைபேசி இல்லைனா பிற தொடர்பு வழிகள் மூலமாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. எங்கடா பார்க்க முடியல, பேச முடியாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம். ஏன்னா கிரகங்கள் வந்து அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்து உருவாகும். இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பேச்சை முதல்ல நீங்கள் குறைச்சிக்கோங்க. இந்த பேச்சு முறை அப்படிங்கிறது அன்பானதாக வந்து இருக்கணுமே தவிர அதிகாரம் பண்ணுறதாகவோ அடாவடித்தனமாகவோ இருக்கக்கூடாது. யாருக்குமே நம்ம தொந்தரவாக வந்து இருக்கக்கூடாது. யாருடைய கோபத்துக்கும் நம்ம வந்து ஆளாகக்கூடாது. ஸோ இந்த டைமில் நேர்மறையான விளைவுகள்லாம் உங்களுடைய உறவுகளில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலுமே கூட ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு உங்களுடைய மனதில் மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகும். அந்த மனமாற்றம் திரும்பவும் உங்களுடைய உறவுகளை வந்து ஒன்றிணைத்து கொடுக்கும். ஸோ இந்த டைமில் பண வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அனுகூலமான இடத்துல வந்து இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு செல்வத்தை வந்து பெருக்குவதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் வந்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது சேமித்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கான வழிகளும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பாக நமக்காக ஒரு துளி சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவாக போகுது. ஸோ மேசராசி நேயர்களில் இது வரைக்கும் நம்ம சேமிக்கிறதுக்கான ஒரு நேரத்தை வந்து கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே சேமிக்கிறதுக்கான முயற்சிகளை இப்போ வந்து ஈடுபடுவீங்க. 2025ஆம் ஆண்டினுடைய இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நல கண்ணோட்டத்தில் சற்று பலவீனமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, என்ன இடத்துலலாம் பாதிப்புகள் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவங்கள் தேவைப்படுது, அதெல்லாம் என்ன அவசியம் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்து ஆலோசிக்கணும். முடியல அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக மருத்துவர் அணுகி அதுக்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எதையுமே வந்து சாதிக்க முடியும். ஸோ மேசராசி நேயர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனியானது ஆரம்பமாயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பாதிப்புகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம்தாங்க. முழுமையாக வந்து ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்கிறாங்க. ஸோ சனி பகவானை மட்டும் நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் ஜூலை மாதம் மேசராசினியர்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து சந்திப்பீங்க. பெரும்பாலும் மேசராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் உருவாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பற்றியும் இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறையவே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் எல்லா விதமான விஷயங்களுக்காகவுமே பரிகாரங்களானது கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் இந்த ஜூலை மாதம் சிறப்பாக வந்து கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு தேவைப்படக்கூடியவர்களுக்கு அன்றைய தினத்திற்கான உணவை மட்டும் வாங்கி கொடுங்க. அவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து உங்களை இன்னுமே வந்து சிறப்பாக்கி கொடுக்கும். நிறைய தோஷங்களில் இருந்து உங்களை வந்து விலக்கியே வைக்கும். ஸோ இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து நல்ல பயனெல்லாம் பெற்றுக்கோங்க.